அனைவருக்கும் வணக்கம். மே 1 உழைப்பாளர் தினம். மே 1 உழைப்பாளர் தினத்தன்று உழைப்பாளர்களை கொண்டாடாதீங்கன்னு சொல்றீங்களே, இது சரியா என நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், உழைப்பாளர்களை கொண்டாடாதீர்கள். உழைப்பாளர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது கொண்டாட்டத்தை அல்ல. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போலாம். அன்றாடம் நம் நலனிற்காக நம்மை சுற்றி உழைப்பவர்களை நாம் எப்படி அணுகுகிறோம் என்று ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். குப்பை வண்டி வருது, பால் வண்டி வந்திருக்கு, ஏய் காய்கறிக்கார அம்மா, ஏய் பூ இங்க வா, ஏய் இளநிக்கார ஐயா, ஏப்பா ஏய், இப்படித்தான் அவர்களை நாம் அழைக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கூடுதலாக தற்போது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு சிலர் உறவு முறை சொல்லி அழைக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பூக்கார மாமா வந்திருக்காரு, பால்கார அண்ணே வந்திருக்காங்க, காய்கறிக்கார அம்மா வந்திருக்காங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்லி தருகிறார்கள். அதை ஒரு வகையில் ஏற்றுக்கொள்கிறோம். அதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது. இதே போல கலெக்டர் சித்தப்பா வந்திருக்காரு, ஆசிரியர் அண்ணே வந்திருக்காரு, மருத்துவர் மாமா வந்திருக்காரு, மருத்துவர் மாமா, ஆசிரியர் அண்ணே, கலெக்டர் சித்தப்பா, இப்படி யாரையாவது நாம் அழைக்கிறோமான? இல்ல. அப்படி அழைக்க சொல்லி நம் குழந்தைகள் இதையும் கற்றுத் தருகிறோமா என்று கேட்டாலும் அதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இவங்களை மட்டும் அப்படி சொல்றோம்? அறிவு உழைப்பிற்கும் உடல் உழைப்பிற்குமான வேறுபாடை நம் மனதளவில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அறிவு உழைப்பு உயர்ந்தது, உடல் உழைப்பு தாழ்ந்தது என்ற மனநிலை நமக்குள் இயல்பாக எதேச்சையாகவே நமக்குள் இருக்கிறது. இதைத்தான் நாம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் கற்றுத் தருகிறோம். ஏன் அவர்களை சார் மேடம் என்று அழைப்பதை போல் இவர்களை ஏன் சார் என்று அழைப்பதற்கு மனம் வரல? ஒரு பிளம்பர் வேலை பார்க்கறவங்க, டெய்லர் வேலை பார்க்கறவங்கள ஏன் நம்மளால சார் என்று அழைக்க முடியல, அண்ணே அக்கா என்று அழைக்கிறோம்னா அவர்கள் உடல் உழைப்பாளர்கள் என்று ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் மாற்றம் தான் வேண்டும். நம்மிடமிருந்து அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ரீல்ஸ், மீம்ஸ் என ஒரு நாள் கொண்டாட்டத்தை அல்ல. நாம் எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு. ஆனால் யாரையுமே மதிப்பதோ அங்கீகரிப்பதோ இல்லை. இன்னைக்கு உழைப்பாளர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது மதிப்பையும் அங்கீகாரத்தையும் தான். நாம் அவர்களுக்கான மதிப்பையும் அங்கீகாரத்தையும் தருவோம். சார் என அழைக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், ஐயா என்று அழைக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அதில் ஒன்றும் தாழ்வு இல்லை, அதில் ஒன்றும் தவறு இல்லை. உழைப்பாளர்களை கொண்டாடுவதை விட உழைப்பாளர்களை மதிப்பதும் அங்கீகரிப்பதும் தான் இன்றைய காலத்தின் அடிப்படை தேவை. அதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம்.